அடுத்து அல்ல என்ன சொல்கிறான், மேலும் அவன் கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன். இப்போது தீர்ப்பளிக்கக்கூடிய நாள், மறுமை நாள் வந்துருச்சு. இப்போ இன்றைக்கி மட்டும் உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கும்? 700 கோடி பேர் இருப்போம். 700, 750, 800 இருக்கும்னு வச்சுக்கோ. அப்போது கடந்த ஒரு 100 வருஷத்தில் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1000, 1200 கோடி மக்கள் நமக்கு தெரிஞ்சு இந்த 100 வருஷத்தில் பறந்து செத்துருப்பாங்க. 1200 கோடி மக்கள், அத்தனை மக்களுடைய ஒவ்வொரு மனுஷனுடைய 60 வயசு, 70 வயசு, 100 வயசு, 90 வயசு, இந்த ஒவ்வொருத்தனுக்கும் அல்லாவே தீர்ப்பளிக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ நீளமான அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும். அந்த என்னைக்கு அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த நாள்லேருந்து மொதல் நாள் என்ன பண்ணேன், 2வது நாள் என்ன பண்ணேன், 3வது நாள் என்ன பண்ணேன், அன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன், இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சேன், இவ்வளோ டீட்டெயில்டாக விசாரணை நடக்கும்போது நீதிபதி எவ்வளோ டயர்டாகிடுவார். புரியுதா இல்லையா? ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்கும்போது இப்போ நம்மளே போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணாலும் என்ன ஆயிரும், கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா முகூர்த்த நாளில் டயர்டாகிட்டு, அப்பா முடியலப்பா சாப்பிட்டு வரேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஜட்ஜு டயர்டாகிடுவார். இதுதான் அல்ல சொல்கிறான், கணக்கு வாங்குவோரில் மிக விரைவானவன். அல்ல சொல்கிறான், ஒரே நேரத்தில் நான் நினச்சா ஒரு செகண்டில் என்னால் தீர்ப்பு சொல்ல முடியும். அது நமக்கு தான் அது நீண்ட நாளாக இருக்குமே தவிர அல்லாவுக்கு அது எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? ரொம்ப குறுகிய நாளாக இருக்கும். நமக்கு தான் அது 50,000 வருஷம் கொண்ட நாள், பெரிய நாள், 500 வருஷம் ஒவ்வொரு பணக்காரன் நிற்பாருன்ட்டு நம்ம தான் நமக்கு தான் டைம் ஆகிட்டு இருக்குமே தவிர அல்லாவுக்கு டைமே கிடையாது. அல்லாவை பொறுத்த வரையும் இப்படிங்கிறதுக்குள்ளே கணக்கு முடிச்சிருப்பான். நம்மகிட்ட டீட்டெயிலாக விசாரிச்சிருப்போம். இந்த ஃபைல் ஃபார்மேட்டில் ஒன்று வரும், ஜிப் ஃபைலுன்னு ஒன்று வரும். பார்த்தோன்னா 1000 ஃபைல் இருக்கும், இமேஜ் 1000 ஃபோட்டோ இருக்கும். அதை சுருக்கி ஒரே இதில் ஜிப்பில் பண்ணி வச்சுருப்போம். அந்த ஜிப்பு கிளிக் பண்ணினா அது எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே அப்படியே ஆயிடும். அல்லாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டேவும் அப்படி தான். அல்லாவுக்கு டைம் கிடையாது. அல்லாஹ் விரைந்து கணக்கு வாங்கிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கேள்வி கேட்டு டயர்டாகி, புரியுதா, லைனை நின்று ஒவ்வொருத்தனுக்காக வெயிட் பண்ணி ஃபிரௌன்ட்ட இவ்வளோ நேரம் பேசி, காரூன்ட்ட இவ்வளோ நேரம் பேசி, நம்ரூத்கிட்ட பேசி, அபூஜஹல்கிட்ட பேசி, எல்லாம் டயர்டாகி கடைசியாக அப்படி அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தப்பிக்கிறதுக்கும் வழி இருக்காது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கே உரியன. அப்போ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் இங்கே 1க்கு 10 தடவை கிளியர் பண்ணிக்கணும் எந்தெந்த விஷயத்தில் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். ஏன்னா வாய்ப்பு, அதாவது அப்பீல் பண்ணுவோம்ல. இப்போ இங்கே கீழ்கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போடுவோம். அங்கேருந்து மேலே அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் உடன்பாடு இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போடுவோம். அந்த மாதிரி அடுத்தடுத்து இந்த மேல்முறையீடு இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரே கணக்கு தான். எல்லா அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு தான். எல்லா கவுண்டரும் அல்லாவே பார்ப்பான். ஹவுலுல் கௌசரில் தண்ணி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா யார் பார்ப்பான்? அல்லாஹ் பார்ப்பான். அரிசி கீழே நிழலில் எவன் நிற்கணும் எவன் நிற்கக்கூடாது அல்லாவே பார்ப்பான். நிர்வாணமாக நின்றுட்டுருக்கிற எவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கணும் அல்லாவே முடிவு பண்ணுவான். ரைட்டில் புக்கு கொடுக்கணுமா லெஃப்டில் புக்கு கொடுக்கணுமா அல்லாவே முடிவு பண்ணுவான். இருட்டில் வெளிச்சம் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அல்லாவே முடிவு பண்ணுவோம். அப்போ புரிஞ்சுக்கோ, எல்லாமே அல்லாவுடைய கையில் தான் இருக்கும். எந்த மலக்கையும் உன்னால் கரெக்ட் பண்ண முடியாது. நமக்கு அந்த கரெக்ட் பண்ணி புத்தி இங்கே, அதாவது இங்கே எப்படின்னா நேர்வழி ஒன்று இருக்கும், அதாவது சீதி அங்கிலி ஒன்று இருக்கும், தேடி அங்கிலி ஒன்று இருக்கும். அதாவது நெய் நேரான விரல் விட்டு எடுக்கலன்னா கொஞ்சம் வளைஞ்சு அப்படியே அந்த பாட்டிலில் இப்படி சைட்டில் ஒளிஞ்சிருக்கும்ல, இப்படி பண்ணால் நெய் வெளியே வரும். இந்த ஹார்லிக்ஸ் பாட்டிலில் நெய்யை போட்டின்னா இப்படி வளைச்சின்னா வரும், நேராக இப்படி அழிச்சேன்னா ஒன்றும் வராது. அது மாதிரி நேர்வழி இல்லைன்னா குறுக்கு வழி நமக்கு தெரியும் அப்படின்னு. அங்கே ஒன்று வழியும் இருக்காது. நீ எந்த கவுண்டரில் போனாலும் அல்லாஹ் தான் நின்றுருப்பேன். அப்போ எங்கே போனாலும் உனக்கு பிளாக்கேடு. அதனால் நீ டயர்டாக, நான் டயர்டாக மாட்டேன். ஏன்? எனக்கு டைமே கிடையாது. அல்லாவுக்கு டைமே கிடையாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், கணக்கு வாங்குவோரில் மிகவும் விரைந்தவன். ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும், தனிநபர் விஷயமாக இருக்கட்டும், அதாவது நம்முடைய பர்சனல் விஷயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சமூகம், அரசியல், ஆன்மீகம், குற்றவியல், இது எல்லாத்தையுமே ஹாக்கிமியத் அல்லாவுக்கே உரியது. இப்போ இந்த இடத்துல அதிகாரம் அல்லாவுக்கே உரியது அப்படிங்கிற போது எல்லா அதிகாரமும் அல்லாவுக்கு தான் உரியது. அதனால் முழுமையான வாழ்க்கை குறித்து நம்ம விசாரிக்கப்படுவோங்கிறத புரிஞ்சுக்கணும்.